புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 119 76 வசனத்தை கூட வாசிப்போம். நீர் உமது அடியானுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாழ்ந்த உம்முடைய கிருபை என்னை தேற்றுவதாக. கிருபை என்று சொன்னால் ஆமே, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிற கிருபை. அந்த கிருபை யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீதுகளுக்காக இந்த பூமியில வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட முன்ன உயிரோடு இருந்து உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானா இந்த காலை வேளைகளை ஆண்டு உங்களை பார்த்து பேசுகிறார். ஒருவேளை உங்களுக்கு தேற்றுகிறதுக்கு யாரும் இல்லையா? உங்களை ஆற்றி விடுகிறதுக்கு யாரும் இல்லையா? உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு யாரும் இல்லையா? ஒருவேளை நிம்மதி இழந்து நீங்க தவிக்கிறீங்களா? ஒருவேளை வருமானத்துல நெருக்கப்பட்டு தவிக்கிறீங்களா? ஒருவேளை கடன் பிரச்சனை தவிக்கிறீங்களா? ஆமே, உங்களை தேற்றும்படியாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நீங்களே உங்களை தேற்றும்படியாக, உங்களை ஆற்றும்படியாக, உங்களை அரவணைக்கும்படியாக, உங்களை தலையை நிமிர்த்தும்படியாக, உங்களை ஆஸ்வதிக்கும்படியாக, உங்களை குணமாக்கும்படியாக, உங்களை விடுதலையாக்கும்படியாக, ஆமே சோதர இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தையின்படி உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. சோத்திரம். இன்னைக்கு யாரு தேற்றாலும் என்ன பண்ணாங்க? ஆமா, சோத்திரம். அது எத்தனைதான் சினிமா பாட்டை சில பேர் என்ன பண்ணுவாங்க? சினிமா பாட்டை கேட்டா சோகத்துக்கு சினிமா பாட்டு கேட்பான். சோகத்துக்கு சினிமா பாட்டு கேட்டா சோகம் போயிருமா? சினிமா பாட்டு கேட்டா சோகம் போகாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் சோகம் வரும். அவன் சில பேர் சோகத்துக்கு என்ன பண்ணுவான்? பீடியை ஊதுவான். பீடியை ஊதி கடைசியில் பீடியை ஊதி வாழ்க்கையை என்ன பண்ணுவான்? பீடியா ஆயிப்போம். கடைசியில் தண்ணி அடிச்சு என்ன பண்ணுவான்? வாழ்க்கை தன்னை கவலை மாறக்கு என்ன பண்ணுவான்? எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லி சில பேர் தண்ணி அடிச்சு தனிச்சோம்னா கடைசியில் குடல் வந்து ஒண்ணும்லாம். ஆனா பாருங்க, ஆண்டருடைய பிள்ளைங்க ஆமை உங்களை தேற்றக்கூடியது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றும். ஆமை ஒவ்வொரு நாளும் நம்மளை தேற்றி அரவணைத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ வழியிலே பிரயாணம் பண்ணும் பொழுது, நீ அமரும் பொழுது, உட்காரும் பொழுது, சாப்பிடும் பொழுது நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த வழி எப்படி போகுதுன்னு தெரியலையா, நான் என்ன செய்வதுன்னு தெரியல, திகைக்குற நேரத்துல கர்த்தருடைய கிருபை ஆமை கிதியோனை பார்த்து இருக்கிற பலத்தோடு கூட ஆமே சோத்திரம். கிதியோன் பயந்து கொண்டிருந்தான். தேற்றுவதற்கு யாரும் இல்லை. தானியத்தெல்லாம் இப்படி சோத்திரம் இப்பட்ட காரியங்களை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்களே, வர தானியத்தெல்லாம் எடுத்து சோத்திரம் பயங்கரமா தேடி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து கொண்டிருந்தான் இந்த கிதியோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் பராக்கிரமசாலியே அப்படி சொன்னார். அவனுக்கு ஒரு ஆட்சி, என்னடா என்னைய பார்த்து பராக்கிரம சொல்லிடுறாரு. ஆமே சோத்திரம். பெலிஸ்தர் வந்து என்ன பண்றான்? பாளையத்தில் வரவங்க என்னென்னமோ காரியத்தை என்ன பண்ணான்? உடமையெல்லாம் உணவெல்லாம் திருடிட்டு போறாங்க. இவங்க விளைச்சி வச்சிருப்பாங்க, அவன் திருடிட்டு போயிடுவான். எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. ஆனா அவங்க தேற்றுறதுக்கு ஆரம்பம், என்னடா விளைச்செல்லாம் அப்படி தேடிட்டு போறாங்களே, எப்படி பண்றாங்க, என்ன பண்ணு முறையிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களை தேற்றினார், அவர்களை பலப்படுத்தினார், படை தளபதியாக அவனை மாற்றினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை தேற்றி ஒரு உயர்வை நிச்சயமாக தேவன் உங்களுக்கு தருவார். எதை குறித்தும் பயப்படாதீங்க. நீங்க பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை தேற்றும். கர்த்தருக்கு மகிமை உண்டா. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அழகா எழுதப்பட்டிருக்கிறது. நமது வடியானுக்கு கொடுத்த வாக்கின்படி கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை கைவிடவே மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை இயேசு மேல இருக்கட்டும். உங்க நம்பிக்கை நிச்சயமாக இயேசு மேல இருந்தா உயர்வு நிச்சயமாக வரும்,
தேற்றக்கூடிய ஆண்டவர், ஆற்றக்கூடிய ஆண்டவர், அரவணைக்கிற ஆண்டவர். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்துக் கொள்வீங்கன்னா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களுக்கு சமாதானம் இந்த காலை நேரத்துல உங்கள் இல்லத்துல, உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் சரீரத்துக்குள்ளே ஒரு அற்புதம் இப்பொழுதே நடக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வாக்கின்படி அமையவுடைய கிருபை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை தேற்றுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே தேற்றும்படி வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒரு அற்புதம், சுகமளிக்கும் கர்த்தருடைய கரம் இறங்கி அற்புதம் செய்யட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோ. கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ.